மகாமுடி த கிரேட் பார்ட் 2. நந்தி மீண்டும் தோன்றி பேசத் தொடங்குகிறது. மகாமுடி தான் கண்ட கனவை பற்றி மகாதேவியுடன் பேசிய அந்நாளுக்கு பின் சில மாதங்களுக்கு பிறகு தன் சேனைத் தலைவனான கண்ணப்பனுடன் ஒரு நிகழ்வை பற்றி ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார். வாருங்கள், நாமும் அதை கேட்போம். மகாமுடி கண்ணப்பனிடம்: அப்படியாக அந்த முனிவரை நினைக்கையில் கண்ணப்பனின் மனத்தை பயம் கவுகிறது. கண்ணப்பனின் கணிப்பில் அந்த ஆட்டின் தோலிட்ட செந்நாய். எனக்கு புரியவில்லை, குழப்பமாக இருக்கிறது கண்ணப்பா. வருடங்களுக்கு முன்பு நாம் சிவாலயத்தில் பிரதிஷ்டை செய்ய கைலாய மலையிலிருந்து எடுக்கப்பட்ட சிவலிங்கத்தை மானசரோவரில் நீராட்டி தனியே தன் தலையில் சுமந்து வந்த கண்ணப்பன் தானா இப்படி ஒரு சந்நியாசி வருகிறார் என்பதை கேட்டதும் மனம் பதைத்து நடுக்கம் கொள்வது? அது கேட்ட கண்ணப்பன்: வேந்தே, என் வார்த்தைகளில் பயத்தின் ஏதேனும் துடிப்பு இருந்ததெனில் என்னை மன்னிக்க வேண்டும். தரையில் ஊர்ந்து செல்லும் நச்சு பாம்பு எவ்வளவு சிறிதாயினும் அதன் நச்சு ஒரு யானையே கொல்லும் திறம் வாய்ந்தது. அதுபோலத்தான் இந்த முனிவரும். அவர் எந்நாட்டுக்கு சென்றாலும் அந்நாட்டை தன்னாடாக்கி அந்நாட்டின் மன்னவன் தன் மணிமுடியை இழக்கச் செய்கிறார். அதனால் அரசே, ஒன்று அவரை கொல்ல எனக்கு அனுமதி தாருங்கள், இல்லையேல் நம் புண்ணிய பூமியில் அவரது கால் பதியாமல் இருக்க ஆவன செய்யுங்கள். வருமுன் காக்க வேண்டியதன் அவசியத்தை வள்ளுவன் அடிவரையிட்டு சொல்லியிருக்கிறார் தானே. அது கேட்ட மகாமுடி: எல்லாம் நிகழ்த்தும் மகாதேவனின் இச்சை நாம் அம்முனியை சந்திக்க வேண்டும் என்றாகின் அதை நாம் தடுக்கவே முடியாது. என் உள்ளம் உணர்த்துவதும் அத்தவமுனியை தவிர்க்க இயலாத ஒருவர் என்றுதான். மரணமும் அழிவும் இப்புவி வாழும் சகல உயிரினங்களுக்கும் அகற்ற முடியாத ஒன்று என்பது போல் என்னை மணிமுடி இழக்கச் செய்ய வல்லவர் அந்த முனியனின் அதை செய்ய நான் அவரை அனுமதித்தே தீர வேண்டும், வேறு வழியில்லை. பிறகு கண்ணப்பா, ஆட்சியை கைப்பற்றவும் அதை நிலைநிறுத்தவும் அந்த முனி கையாளும் தந்திரங்கள் தான் என்ன? அது கேட்ட கண்ணப்பன்: அத்தந்திரங்கள் எல்லாம் நாம் அறியாதவை, முற்றிலும் வேறுபட்டவை. கலங்கிய நீரில் மீன் பிடிப்பதைப் போல் ஒன்று. அப்படி அவர் கால் பிடிந்த நாட்டையெல்லாம் தன்னாடாக்க அவருக்கு உதவும் தந்திரம் அது. விதைத்தவுடனே வேரூன்றி செழித்து வளரும் ஒரு நச்சு விதையை விதைக்க வல்லவர் அவர். நாம் நம் நாட்டில் அறிவையும் திறனையும் அளந்துதானே தகுதியை தீர்மானிக்கிறோம். அங்கு நாம் பேதம் பார்ப்பதில்லை. அதனால் தானே இடையனின் சேய், பூசை மற்றும் வழிபாட்டு நெறியறிந்து பூசாரியாக முடிகிறது இங்கே. அப்படித்தானே வேடப்புதல்வனான நான் மலைநாட்டு வேந்தரின் படைத்தலைவனாகி நிற்கிறேன். ஆனால் அவர்களுடைய வழிமுறைகளில் இடையப்புதல்வர்கள் இடையல்களாகவே பிறந்து வளர்ந்து மடிய வேண்டும். அதை மாற்றக்கூடாதாம். அது பாவமாம், இடைய முத்திரையாம். அது ஒரு தலைமுறையின் அறிவு, திறன், ஆசைகளை காற்றில் பறக்கவிட்டு இப்படி முத்திரை குத்தி கூட்டில் அடைப்பது எவ்வளவு கொடுமை! எனவே குருகுமணரை தடைந்தே தீர வேண்டும். இல்லையேல் நம் நாட்டவரின் ஒற்றுமை, உழைப்பு, செழுமையை அழிக்கத் திறன் வாய்ந்த வேற்றுமை விரோத புற்றுநோய்க்கு காரணமாகும் வேற்றுமை பாராட்டல் எனும் விஷச்செடியை இங்கு வேரிறங்கச் செய்து விடுவார். அது கேட்ட மகாமுடி: வட மற்றும் கிழக்கு தேச மன்னர்கள் அவரை எப்படி சமாளித்தார்கள்? அவர்களிடம் குருகுமணனால் வெற்றி பெற முடிந்ததா? அது கேட்ட கண்ணப்பன்: குருகுமணனும் அவரது ஆட்களும் அதிதூரத்திலுள்ள வடநாட்டிலிருந்து தான் வருகிறார்கள். நூற்றாண்டுகளுக்கு முன்பு சதிகார சகோதரர்களின் சதியால் உயிர் நீத்த வாலி மற்றும் சிராவனை கொன்ற ராமனின் நாட்டுக்கு அருகாமையில் உள்ள நாடுகளிலிருந்து. மட்டுமல்ல, அவர்கள் ராமன், கிருஷ்ணன் போன்ற அவர்களை ஆண்ட பண்டைய மன்னர்களை தெய்வமாக கண்டு வழிபடவும் செய்கிறார்கள். நூற்றாண்டுகளுக்கு முன்பே சாளுக்கியர்களை அவர்கள் தங்களுக்கு கீழ்ப்பணிய வைத்து விட்டார்கள். ஆனால் சோழ பாண்டிய மன்னர்களிடம் அவர்களால் வெற்றி காண முடியவில்லை. ஆனால் நம் கிழக்கு மலைகளை கடந்ததும் அவர்களுக்கு எல்லா குறுநில மன்னர்களிடமும் வெற்றி மேல் வெற்றிதான். அவர்களில் பலரும் குருகுமணனுக்கு கீழ்ப்பணிந்து விட்டார்கள்.
எதிர்த்த ஓரிருவர் இஸ்லாம் போன்ற பிரதேச மதத்தை தழுவி அவரது பிடியிலிருந்து தப்பியும் விட்டார்கள். குருகுமணனும் அவரது ஆட்களும் கிழக்கு மலைக்கும் மேற்கு கடலுக்கும் இடையிலுள்ள மலை நாட்டை அவர்களது முன்னோரான குரு பரசு கோடாலியிலிருந்து கடலினின்றும் மீட்டு குருகுமணனின் முன்னோர்களுக்கு தானமாக தந்தார் என்று சொல்லி மலைநாட்டின் நாடாளும் உரிமை தங்களுக்கே என்று உரிமை பாராட்டுகிறார்கள். அரசே, அவர்களது இக்கூற்றில் ஏதேனும் உண்மை உண்டா? அது கேட்ட மகாமுடி, நியாயமற்றது, மடைமையன்றி மற்றொன்றல்ல இது. பேராசைக்காரர்கள், அவர்களது தனியா பேராசைக்கு அளவில்லை. 1000 அதிகமான வருடங்களுக்கு முன்பு உலகின் வடகோடியிலிருந்து குடியேறிய அவர்களது முன்னோர்கள் அங்கு வாழ்ந்த பலரையும் தென்கோடிக்கு விரட்டியவர்கள் இப்போது தென்னகத்தையும் கைப்பற்ற வந்திருக்கிறார்கள். வருகின்றவர்கள் அவர்களுடைய பின் தலைமுறையினர். அதுதான் வித்தியாசம். பண்டைய கிரேக்கத்தில் வாழ்ந்த பிதியாக்களைப் போலத்தான் இவர்கள். பிதியாக்கள் எனும் பூசாரிகள் அவர்கள் இறைவனின் பிரதிநிதிகள் என்று சொல்லி மெதுவாக இறைவனுக்கு பதிலாகவே மாறிவிட்டார்கள். காலப்போக்கில் இறைவனையே மறந்து மக்கள் பிதியாக்களை வணங்கி துதிபாடத் தொடங்கி அப்படி அம்மதங்களெல்லாம் மறைந்தே போய்விட்டது. உண்மையில் நம் மதத்தில் வேரூன்றிய இவர்கள் அதுபோன்ற பிதியாக்களேதான். உலக மதங்களில் மூப்படைந்த நம்முடைய இறைமையை மதத்தை இல்லாமற் செய்யப் போகிறவர்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. பிறகு குரு பரசு, அவர் உண்மையிலேயே தவ வலிமை பெற்ற மாமுனி. ஆளத் தெரியாத சிற்றின்ப பிரியர்களான மன்னர்களையும் அவர்களது பின் தலைமுறையினரையும் கொன்று குவித்தவர். ஆனால் அவர் மற்றவர்களிடம் அன்பு காட்டியவர். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு மத்வாச்சாரியர் எனும் முனிவர்தான் மார்பில் பூநூல் அணிந்து இறை தொண்டு செய்யும் முறையை கொண்டு வந்தவர். ஆனால் அது பூசை மற்றும் வழிபாட்டு முறைகளுக்கு மட்டும் தேவையான ஒன்றாக இருந்தது. அவர் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார் பிற்காலத்தில் அவரது சோம்பேறி சீடர்கள் அப்பூநூலை அவர்களது சுகபோக வாழ்க்கைக்கு பயன்படுத்துவார்கள் என்று. நம் முன்னோர்கள் அருளிய பல நூல்களையும் திருத்தியும் மாற்றியும் எழுதி பாமர மக்களை சுரண்டி நம் இறைமையை இல்லாமற் செய்து விடுவார்கள் என்று அவர் எண்ணியிருக்கவே மாட்டார். இங்கு நிகழப்போகும் பேராபத்தை எண்ணி நம்மால் வருந்தத்தான் முடியும். நூற்றாண்டுகளுக்கு முன்பு முசிறி துறைமுகத்தை கடல் விழுங்கி அடித்தபோது செய்வதற்கொன்றுமின்றி பதைத்து பதறி நின்றது போல் இங்கும் வரவிருக்கும் அழிவை தடுக்க முடியாமல் செய்வதறியாது கண்கலங்கி நம்மால் நிற்கத்தான் முடியும். அது கேட்ட கண்ணப்பன், மன்னர் பெருமானுக்கு இத்தீயவர்களைப் பற்றி இத்துணை தெளிவு இருக்கும்போது ஏன் சோழ பாண்டிய மன்னர்கள் செய்தது போல் நாமும் அவர்களை நம்மிலிருந்து அகற்றி நம் நாட்டை காப்பாற்றிக் கொள்ளக்கூடாது? அது கேட்ட மகாமுடி, அதற்கும் மகாதேவனின் அருள் வேண்டுமே. சோழ பாண்டியர்களுக்கு அருளிய இறைவன் ஏனோ அதற்கு இவ்வடியேனை தேர்ந்தெடுக்கவில்லை. 400 வருடங்களுக்கு முன்பு ராஜராஜனை தஞ்சை பெரிய கோவிலை கட்டச் செய்தது மகாதேவனே. கடந்த நூற்றாண்டுகளில் சோழ பாண்டிய மன்னர்களை நூற்றுக்கணக்கான சிவாலயங்களை நிறுவ வைத்ததும் அதே மகாதேவன்தான். புண்ணியம் செய்த அவர்களையெல்லாம் தேர்ந்தெடுத்த சிவபெருமான் தான் அவர்களுக்கெல்லாம் அவற்றை சிறம்படச் செய்ய உதவியதும். மற்ற மதங்கள் ஒன்றும் அந்நாடுகளில் வளர வாய்ப்பில்லாத புண்ணிய பூமி அவை. இனி வரும் நூற்றாண்டுகளிலும் நம் இறைமாண்பு மற்றும் பண்பாட்டை உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு பறைசாற்ற வல்ல கோபுரங்களை கொண்ட கோயில்கள் அவை. சித்தர்களான நம் முன்னோர்கள் எப்படி அண்ட அகிண்ட அகிலாண்டங்களை இயக்கும் நடராஜனின் திருநடனத்தை கண்டுணர்ந்தார்கள் என்பதை உலகுக்கு உணர்த்தும் கோயில்கள் அவை. வரும் நூற்றாண்டுகளில் உலகை கட்டியாளப் போகும் மேற்குப்புற
நாடுகள் கண்டறியப் போகும் அறிவியல் வானவியல் அறிவுகளை எல்லாம் எப்படி திருமூல சித்தர் போன்றவர நம்முடைய முன்னோர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பே கண்டறிந்திருந்தார்கள் என்பதைக் கண்டு இவ்வுலகமே வியப்பில் ஆளப்போகிறது. ஆனால் கண்ணப்பா, நம் பங்களிப்பு இதில் இல்லையே என்றோ, நம் கோயில்களின் கதி என்னாகும் என்றோ எண்ணி வருந்த வேண்டாம். சோழ பாண்டிய மன்னர்கள் கட்டியது போல் வானளாவிய கோபுரங்களைக் கொண்ட கோவில்கள் நம் நாட்டில் இல்லை எனினும் இங்கும் ஆயிரக்கணக்கான சிவாலயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அவற்றையெல்லாம் குருகுமணனும் அவரது ஆட்களும் அவர்களுடைய இறையை குடியிருத்தி உருமாற்றம் செய்ய நூற்றாண்டுகள் தேவைப்படும். எனவே மனம் தளராமல் அவர்களை எதிர்கொள்வோம். குறுகிய மனமும் சிந்தையும் உள்ளவர்களைத்தான் துன்பதுயரங்கள் எளிதில் வெற்றி கொள்ளும். நம்போல் பயமறியாத விரிந்து பரந்த மனமுடையவர்களை துன்பதுயரங்களால் வெல்லவே முடியாது. அது கேட்ட கண்ணப்பன், அப்படியே ஆகட்டும் அரசே. வேந்தே, வேறொரு மனதுக்கு இதமளிக்கும் நிகழ்வு பற்றியும் சொல்லத்தான் வந்திருக்கிறேன். நேற்று மகாவீர இளவரசர் மதம் பிடித்த ஒரு யானை தாக்குதலிலிருந்து ஒரு முனி புதல்வியை காப்பாற்றினார். அவர்களது முதல் சந்திப்பிலேயே இருவரும் காதல் வயப்பட்டு விட்டார்கள் வேந்தே. திரும்பும்போது வழியில் என்னால் இயன்ற மட்டும் பேசியும் மகாவீர இளவரசரை அக்காதல் வலையிலிருந்து மீட்க முடியவில்லை. இளவரசர் முனிமகளை மறக்கவியலாமல் தவிக்கிறார். தயையூர்ந்து இச்சூழலில் அடியேன் இனி என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுங்கள் மன்னா. அது கேட்ட மகாமுடி, மகாவீரகுமாரன் அந்த முனிமகளை மணக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தால் நாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம். கண்ணப்பன் அந்த முனிமகளை பற்றிய எல்லா விவரங்களையும் அறிந்து வர வேண்டும். நாம் இதுவரை விவாதித்த எல்லாம் மகாவீரனின் திருமணம் உள்ளிட்ட எல்லாவற்றை பற்றிய ஒரு முன்னெச்சரிக்கை கனவு வாயிலாக எனக்கு மகாதேவன் நல்கியிருந்தார் கண்ணப்பா. மிகவும் கடினமான கசப்பான வாழ்வின் பாகங்களை சந்திக்க வேண்டிய நேரம் நம்மை நெருங்குகிறது என்று எனக்கு தோன்றுகிறது கண்ணப்பா. நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு வினாடியும் அணுவை துளைத்தேழு கடலை புகுத்திய மகாதேவனின் இச்சைக்கு இணங்கவே கடந்து போகின்றன. எனவே எதையும் தாங்கும் இதயம் உள்ள ஒருவனாய் கண்ணப்பன் மாற வேண்டும். இனி நம் வாழ்வில் நடக்கவிருப்பவை எல்லாம் மகாதேவ இச்சைப்படி நடக்க வேண்டியவையே என்ற எண்ணத்துடன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். அது கேட்ட கண்ணப்பன், அப்படியே நடந்து கொள்கிறேன் அரசே. விடைபெற அனுமதி வேண்டுகிறேன் வேந்தே. மாமன்னர் மகாமுடி வாழ்க வாழ்க. அது கேட்ட மகாமுடி, போய் வா கண்ணப்பா. எங்கும் நிறைந்திருக்கும் ஈசனருள் எப்போதும் கண்ணப்பனுக்கு கிடைக்கட்டும்.